இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இங்கு விற்றிருக்கும் அருட்தந்தையர்கள் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் அலான், பிரைஸ் அலான். உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் முதலிலே வரும் பொழுது கொஞ்சம் பதட்டத்தோடு வந்தேன். ஏனென்றால் திருவிழா திருப்பலி பங்கு தந்தை என்னை முன்னதாகவே சொல்லிவிட்டார். ஃபாதர் 10 நிமிஷம் பிரசங்க, 10 நிமிஷம் நல்ல அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி என்று சொன்னார். ஒரு பக்கம் மனசு படப்படவென்று அடித்து கொண்டிருந்தது. ஏனென்றால் நீங்கள் வருகை கொடுக்கும் பொழுது பார்த்து கொண்டிருந்தேன். குழந்தைகள் நன்றாக நடனம் ஆடி ஆரத்தி எடுத்து உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு என்ன நான் சொல்ல போகிறேன் என்று நான் ப்ரிப்பேர் பண்ணதை எல்லாம் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தேன். ஆனால் உங்கள் கை கரங்களில் விவிலியத்தை பார்த்தவுடன் நான் நினைத்து விட்டேன், இன்று என் மறையுரை நன்றாகத்தான் இருக்கும். பிரைஸ் அலான், பிரைஸ் அலான். ஏனென்றால் ஒவ்வொரு வாசகத்தையும் வாசிக்கும் பொழுது நான் அப்படியே ஒரு முறை பார்த்து கொண்டிருந்தேன். சிறு பிள்ளைகள் ஆர்வமாக விவிலியத்தை எடுத்தார்கள். போதும், இது போதும் மறைவுரையை வைக்க. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் அனைவரும் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். நாம் அனைவரும் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு முறை இப்படி தான் என்ன பண்ணார், ஒரு சாமியார் இது மாதிரி திருவிழா டைமில் பிரசங்கம் கொடுக்க சொன்னார். அதனால் அந்த சாமியார் முன்னாடியே வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கோயிலை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படி சுற்றி பார்த்துட்டு வந்தார். பார்த்தா பாடற் குழுவை பார்க்கும் பொழுது ரொம்ப சோர்ந்து இருந்தார்கள். ஓ, டே அண்ட் நைட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க பொழுது, பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அப்படி என்று நினைத்தார். அதுக்கப்புறம் அந்த பக்கம் தேர் பக்கமாக போகும் பொழுது இளைஞர்கள் ரொம்ப ஆரவாரத்துடன் தேரை வந்து ஜோடித்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் இந்த பக்கம் ஓட்டம், அந்த பக்கம் பாட்டம் என்று ஒரே ப்ரிப்பரேஷன் மூடில் இருந்தாங்க. அப்பொழுது அந்த ஃபாதர் பிரசங்கம் வைக்க வரும் பொழுது, இறை மக்களே, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு எத்தனை மணி நேரம் அல்லது எத்தனை நிமிஷம் நான் மறையுரையை வைக்க வேண்டும் என்று கேட்டார். அதுக்கு ஒருத்தர் எழுந்திருச்சு, ஃபாதர் எவ்வளோ நேரம் வேணா பிரசங்கம் வைங்க ஃபாதர். ஹவ் என்ன பண்ணாரு, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பிரசங்கம் வைங்க, நாங்கள் தயாராக இருக்கிறோம். நானும் நம்புகிறேன் நீங்கள் மறையுரைக்கு தயாராக இருக்கிறீர்கள். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருவாயவையானது நாம் அனைவருமே புனித தோமையாரினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அவர் டவுட்டிங் தாமஸ். அப்படி என்றால் இறைவனை நம்பாத திருத்துதர், இறைவனை நம்பாத திருத்துதர். நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏனென்றால் நிறைய பேர் இன்றைய நற்செய்தியை காட்டி இயேசு உயிர்த்தெழுந்து வந்து விட்டார், அவர் விழாவில் என் கையை விட்டால் அன்றி, அவர் கரங்களில் இருக்கிற அந்த ஆணியினுடைய தழும்பிலே என் விரல்களை விட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார் என்று எல்லாரும் அவரை அக்யூஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அவர் நம்பலை. ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் இறை அனுபவத்தை தேடி சென்றார். பிரைஸ் அலான், பிரைஸ் அலான். இறை அனுபவத்தை தேடி சென்றார். நீங்கள் நன்றாக விவிலியத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் புனித தோமையார் இருக்கிற 2 பகுதிகள் இருக்கிறது. ஒரு பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி 11:16 நாம் பார்க்கிறோம். இயேசு யூதேயா பகுதிகளுக்கு செல்லவிருக்கிறார். அவருடைய சீடர்கள் எல்லாம் சொல்றாங்க, வேண்டாம் ஆண்டவரே, அவங்க நம்மளை சாவடிக்க முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது தோமையார் எழுந்து நின்று அவர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நாமும் அவரோடு சென்று இறப்போம். பிரைஸ் அலான், பிரைஸ் அலான். நாமும் அவரோடு சென்று இறப்போம். அப்படி இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த ஒருவர் எப்படி இயேசுவை நம்பாமல் இருக்க முடியும்? இருக்க முடியுமா? முடியாது. எனவே அவர் இறை அனுபவத்தை தேடினார். எல்லாரும் ரூமுக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த திருத்தூதர் மட்டும் வெளியே சென்று நடந்தார். ஏன்? அவருக்கு நெஞ்சில் பயமில்லை, நான் இயேசுவினுடைய சீடன் என்று அவருக்கு பயமில்லை. எனவே தெம்பாக வெளியில் நடந்து சென்றார். அது மட்டுமல்ல, மற்ற சீடர்கள் மற்ற திருத்தூதர்கள் எல்லாம் சொல்றாங்க, தோமா, நாங்கள் ஆண்டவரை கண்டோம். ஆனால் தோமா என்ன சொன்னார்? நானும் ஆண்டவரை காண வேண்டும்.
என் கரங்களால் அவருடைய கரங்களை தொட வேண்டும். என் கரங்களால், என் விரல்களால் அவருடைய விழாவில் இருக்கிற காயத்தை தொட்டு பார்க்க வேண்டும். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் ஒன்றும் நீங்கள் சொல்லணும்னு சொல்றதுக்காக நான் நம்பல, ஆனால் நான் என் கண்ணார காண வேண்டும் அந்த அன்பின் காயத்தை, அந்த எனக்காக பிளவுபட்ட இதயத்தை என் கரங்களால் தொட்டு பார்க்க வேண்டும். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, நீங்கள் இந்த விவிலியத்தை எத்தனை முறை படித்தாலும் விசுவாசத்தின் ஆழமான வார்த்தை புனித தோமையார் இடத்திலிருந்தே வருகிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன வார்த்தை அது? நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இதை போல நம்பிக்கை உள்ள, விசுவாசம் உள்ள வாக்கியம் விவிலியத்தில் எங்குமே இல்லை. புனித பேதுரு கூட இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நீர் வாழும் கடவுளின் மகன், மெஸ்ஸியா நீங்கள். ஆனால் புனித தோமையார் அதையெல்லாம் தாண்டி நீரே ஆண்டவர், நீரே கடவுள், நீர் மெஸ்ஸியா மட்டுமல்ல, நீர் இந்த உலகில் படைக்கும் முன்பு இருந்தவர், வாழ்ந்தவர், வாழ்கின்றவர், வாழப்போகிறவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இறை அனுபவம் வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் இறை அனுபவத்தோடு இருக்க வேண்டும். இறைவனை நாமும் உணர வேண்டும். இன்றைக்கு தோமையாரனுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும், இது ஒரு விழா, வருடம் வருடம் வருகிற விழாவாக அல்ல, மாறாக இந்த விழாவில் நானும் என் இறைவனை உணர வேண்டும், நானும் என் இறைவனை அனுபவிக்க வேண்டும். அனுபவமே சிறந்த ஆசான். அதனால தான் பாருங்க, பணம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் நல்ல பணக்காரராகவே இருக்கிறது கிடையாது. ஒரு சிலர்கிட்ட எவ்வளோ பணம் வேணால் கொடுங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. சில பேர் எவ்வளோ டிகிரி இருக்கும், ஆனால் படிப்பு இருக்காது. ஏனென்றால் அனுபவம் இல்லை. நீங்கள் எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் அனுபவம் இல்லை என்றால் என்ன மட்டும்தான். அதான் பாருங்க, ஒரு சில பெற்றோர்கள், அதாவது நம்முடைய தாத்தா பாட்டிகள், அவங்க முன்னாடி இருக்கிறவங்கலாம் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் 6 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க இருக்கும். அவங்க சம்பாதிச்சது எவ்வளோவா இருக்கும்? 10 ரூபா, அந்த காலத்தில் 10 ரூபா 2 ரூபா அப்படி தான் சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் 8 பிள்ளைக்கு உணவு கொடுத்திருப்பார்கள். த பெஸ்ட் எக்கனாமிஸ்ட் யாரு? நம்முடைய தாத்தா பாட்டிகள் தான். கொடுக்கிற பணத்தை எங்கே செலவு செய்ய வேண்டும், எங்கே வைக்க வேண்டும், எவ்வளவு மீதி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதுதான் அனுபவத்தினுடைய அழகு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த இறை அனுபவத்தை தோமையாரும் வேண்டும் என்று ஆசைப்பட்டார். திருப்பாடல் ஆசிரியர் 34:8 சொல்லுகிறார், ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்பதை சுவைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், கோயிலுக்கு வந்தால் போதும், பூசையை பார்த்தா போதும், சாமியார் சொல்கிற பிரசங்கத்தை கேட்டால் போதும், வீட்டுக்கு போனால் போதும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், வரோம், சாமியை பார்க்குறோம், வணக்கம் சாமி, நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறோம். அப்புறம் பூசையை முடிக்கிறோம், நடுவில் நன்மை கொடுக்குறாங்க, வரோம், நேராக வரோம், நாக்கை நீட்டுறோம், கையை நீட்டுறோம், நன்மை கொடுங்க, சாப்பிட்றோம், போகிறோம், உட்காரோம் ஒரு மூலையில். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாக. சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது, ரொம்ப நன்றி சாமி, நீ சீக்கிரமாக மறைவுரை வச்சு முடிச்சுட்டு நான் போகிறேன். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையானது இந்த காலத்தில் இப்படி தான் இருக்கிறது. எல்லாரும் வருகிறார்கள், நானும் வருகிறேன். எல்லாரும் திருப்பலியை பார்க்கிறார்கள், நானும் பார்க்கிறேன். எல்லாரும் நன்மை வாங்குகிறார்கள், நானும் நன்மை வாங்குகிறேன். எல்லாரும் சென்று வருகிறார்கள், நானும் சென்று வருகிறேன். ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையானது அனுபவத்தை அடித்தளமாக கொண்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர், நான் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய ஊரில் கேட்கும் பொழுது ஒரு சில குடும்பங்கள் இருக்கும், எங்கே போனாலும் சரி ஏதாவது ஒரு சில குடும்பங்கள் இருக்கும். ஒரு சில நம்ம புதுசாக போகும்போது நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சாமி நான்லாம்ப்பா இதுக்கு முன்னாடி இருந்த சாமியார்கிட்ட ரொம்ப க்ளோஸ், எந்த வேலையாக இருந்தாலும் நான் தான் செய்வேன், நான் தான் முன்னே எல்லாத்தையும் செஞ்சுப்பேன். ஆனால் இந்த சாமியார் சரியில்லை, அதனால தான் நான் கோயிலுக்கே வர்றதில்லை. என்னது, இந்த சாமியார் சரியில்லை, அதனால தான் நான் கோயிலுக்கே வர்றதில்லை. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆலயத்திற்கு வருவது எங்களுக்காக அல்ல, பங்கு தந்தைக்காக அல்ல, மாறாக யாருக்காக வருகிறீர்கள்? கடவுளுக்காக வருகிறீர்கள், இயேசுவுக்காக வருகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட்,
இயேசுவுக்காகவும் உங்களுக்காகவும் தான் வருகிறீர்கள். பல பேர் நினைத்துட்டாங்க, நல்ல பிரசங்கத்தை காதார கேட்டால் போதும். இல்லை இல்லை, நீ இறைவனை சுவைக்க வேண்டும், இறை அனுபவம் முன்னில் விதைக்க வேண்டும். அப்படி அனுபவம் இல்லை என்றால் நம்ம எல்லாரும் எப்படி ஷாலோ கிறிஸ்டியன்ஸ். அப்படி என்றால் இந்த வீட்டுக்கு முன்னாடி தொங்கி கொண்டு இருக்கும் தெரியுங்களா மணி, காற்று அடித்த உடனே சத்தம் போடும், அதுக்கப்புறம் அமைதியாக நின்றுடும். அதை போல கிறிஸ்தவர்களாகிவிடும், அதே போல கிறிஸ்துவர்களாக விடுவோம். நம்முடைய அனுபவம் நம்மை கிறிஸ்துவில் இணைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் தோமையாருக்கு கிடைத்தது. அதனால தான் அவர் என்ன சொன்னார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், உனக்காக நான் என்ன வேணா செய்வேன், என்ன வேணா செய்வேன். ஏன்? நான் உன்னை அனுபவித்து விட்டேன். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். தேனை சுவைத்தவன் எவனும் சர்க்கரைக்கு ஆசைப்படவே மாட்டான். ஆமாவா இல்லையா? தேனை சாப்பிட்டதுக்கு பிறகும் சர்க்கரைக்கு யாரும் ஆசைப்பட மாட்டார். ஏன்? அது அனுபவத்தால் கிடைத்தது. இதை விட வேற என்ன வேணும்? அதே போல இறைவனினுடைய அனுபவம் நமக்கு இல்லை என்றால் இங்கிருந்து அங்கே போவோம், அங்கிருந்து அங்கே போவோம், இங்கிருந்து அங்கே போவோம். இன்னைக்கு நிறைய பிரிவினை சகோதரர்கள் வந்து விட்டார்கள். இன்று நிறைய கிறிஸ்துவர்கள் நம்முடைய ஆலயத்தை விட்டு அவர்களுடைய இடத்திற்கு செல்கிறார்கள். இன்னும் சிறிது காலம் சென்ற பிறகு அங்கிருந்து வேறு இடத்திற்கு செல்வார்கள். ஏன்? அவர்களிடத்தில் அனுபவம் இல்லை, அவர்களுக்கு அனுபவம் இல்லை. இங்கே கொஞ்ச நேரம், அங்கே கொஞ்ச நேரம், இந்த பக்கம் கொஞ்ச நேரம். சில பிள்ளைகளை பாருங்கள், வேலைக்கு போகும் பொழுது ஒரு சிலர் எல்லாம் 5 வருஷம் 2 வருஷம் ஒரு கம்பெனியில் இருக்கவே மாட்டாங்க. 3 மாதம் இங்கே, 6 மாதம் அங்கே, 7 மாதம் அங்கே. ஏன்? அவர்களுக்கு அந்த அனுபவம், அந்த ஒன்றிப்பு இல்லை. அதே போல கிறிஸ்துவர்களாகிய நமக்கும் அனுபவம் இல்லை என்றால், நமக்கும் இறைவனுக்கும் அந்த ஒன்றிப்பு இல்லை என்றால் நாமும் என்ன பண்ணிடுவோம்? அப்படித்தான் இருப்போம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அப்படி விவிலியத்திலே பல அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். அந்த அனுபவசாலிகளுக்கெல்லாம் முதன்மையானவராக புனித தோமையார் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் எப்பொழுதும் நம்புகிறேன், இதைவிட அன்பான, இதைவிட நம்பிக்கையினுடைய ஆழமான வார்த்தை விவிலியத்தில் இல்லை. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். எனவே இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, அந்த நம்பிக்கை தான் அவரை எங்கோ இருந்து அவரை இந்தியாவிற்கு வரவழைத்தது, இறை வார்த்தையை அறிவிக்க வைத்தது. அதற்காக இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே இறைவனுக்காய், இயேசுவுக்காய் உயிரை கொடுக்க தோன்றியதற்கு காரணம் அந்த அனுபவமே. எனவே நாமும் இறைவனின் அனுபவத்தை உணர்வோம், வார்த்தைகளை அல்ல, வாழ்க்கையில் உணர்வோம், வாழ்வோம். இறைவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.